பணம் இங்கே இருந்துச்சுன்னா அம்மா மறுபடியும் மாப்பிள்ள பார்ப்பாங்க. எப்படியாவது இருக்க பணத்தை வச்சு என்னைய கல்யாணம் பண்ணி அனுப்பலாமான்னு நினைப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த பணம் இங்கே இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். எப்படியாவது அந்த பணத்தை கண்டுபிடிச்சு நிரோஜானிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அண்ணி, அண்ணி, அண்ணி. என்ன கண்மணி, எது கூப்பிட்ட? அண்ணி, இந்தாங்க பணம். என்ன பணம் கண்மணி? அண்ணி, ஓனர் அண்ணி வந்து சத்தம் போட்டுட்டு போனாங்கல்ல, அதான் எங்க அம்மா கடனை வாங்கினாங்களே, அந்த பணம் தான். அந்த பணமா? அத்தைதான் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இல்ல அண்ணி, எங்க அம்மா செலவு பண்ணவே இல்லை. உள்ள பீரோல தான் வச்சிருந்தாங்க. நான் பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க அண்ணி, ஓனர் அண்ணிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. கண்மணி, இது இப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்தா அத்தை கோவப்படுவாங்க. அத்தை வெளியே போயிருக்காங்கல்ல, வீட்டுக்கு வரட்டும் முதல்ல. அவங்க வந்த உடனே இந்த பணம் எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு அப்புறமா கொண்டு போய் கொடுத்துடலாம். அண்ணி, எங்க அம்மா வந்தா கண்டிப்பா இந்த பணத்தை கொடுக்கவே விட மாட்டா. அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லுவா. தயவு செஞ்சு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுங்க. இதுலயே வெறும் 85,000 தான் இருக்கு. மிச்ச 15,000 எங்க அம்மா செலவு பண்ணிட்டா. அந்த காசை அப்புறமா தரேன்னு ஓனர் அண்ணிட்ட சொல்லிருங்க. சரி கண்மணி, அப்புறமா சொல்லிக்கலாம். அத்தை ஃபர்ஸ்ட் வரட்டும். இந்த பணம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு உங்ககிட்ட கேட்கணும்ல. அண்ணி சொன்னா கேளுங்க. எங்க அம்மா ஏதாவது சொல்லி இந்த பணத்தை வாங்கி வச்சுடுவா, கொடுக்க விட மாட்டா. அப்புறம் ஓனர் அண்ணி வந்து எங்க அம்மையை வெளியே துரத்திடுவாவ. எங்க அம்மா இந்த வீட்ல இருக்க முடியாது, நம்மளும் இந்த வீட்ல இருக்க முடியாது. எல்லாரும் வீட்டை விட்டு போக வேண்டியதான். நீங்க உங்க கூட பிறந்த தங்கச்சி, உங்களை வேணா உங்க வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்க. என்ன எங்க அம்மையெல்லாம் வெளியே தான் துரத்துவாங்க. வீடு இல்லாம அந்த சாமி கூடாரம் போட்ட மாதிரி தான் நாங்களும் கூடாரம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும். சொல்றத புரிஞ்சுக்கங்க அண்ணி. இந்த பணத்தால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வர வேண்டாம். நீங்க கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி கண்மணி, கொடுக்கறேன். அத்தை வரட்டுமே, ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போய் கொடுக்கனே. வேண்டாம் நீ, எங்க அம்மா வந்தா கொடுக்க விட மாட்டா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கிடுங்க. இல்ல 85,000 இருக்கு, கொண்டு போய் கொடுங்க. மிச்ச 15,000 அண்ணனுக்கு சம்பளம் வந்தோடனே தாரேன்னு சொல்லிட்டு வந்துருங்க. ப்ளீஸ் அண்ணி, பிடிங்க அண்ணி. இல்ல கண்மணி, அத்தை ஏதாவது தப்பா எடுத்துக்கிடுவாங்கல்ல. அண்ணி, அப்ப நானே எங்க அம்மையை வீட்டை விட்டு போனா உங்களுக்கு பரவாயில்லையா? அச்சச்சோ கண்மணி, ஏன் அப்படி சொல்ற? நான் அப்படிலாம் உங்களை போக விட மாட்டேன். எங்க அம்மாட்ட போய் நான் பேசுறேன். பாத்தீங்களா, இப்ப கூட உங்க அம்மாட்ட தான் பேசுறேன்னு சொல்றீங்க. ஓனர் அண்ணிட்ட உங்களால கூட பேச முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அவங்க நினைச்சா செய்யாம விட மாட்டாங்க. இன்னைக்கு 6 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பணம் வரலன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. இந்தாங்க அண்ணி, கொண்டு போய் கொடுத்துருங்க. எங்க அம்மா தான் பணத்தை பிடிங்கிருவா. போங்க, நீ சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி கண்மணி, நான் கொண்டு போய் எங்க அக்காட்ட கொடுத்துட்டு வரேன். இந்தாங்க அண்ணி. கண்மணி, பாப்பா உள்ள தூங்கிட்டு இருக்கா, பாத்துக்க. சரி அண்ணி, நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வாங்க. சரி கண்மணி. எப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை அண்ணி பணத்தை கொண்டு போயிட்டாங்க. இந்த பணம் மட்டும் இங்கேயே இருந்துச்சு, மறுபடியும் எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவா. இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமான்னு பாப்பா. நல்ல வேலை கொடுத்து விட்டுட்டேன். இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி எங்க அம்மா பேசவே மாட்டா. ஏக்கா, ஏக்கா, ஏக்கா. என்னம்மா நிரோஜா, எதுக்கு வந்து கூப்பிட்டுட்டேன்க்கா? உள்ள வர வேண்டியதானே? இல்லக்கா, பணம் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. என்னது பணமா? என்ன பணமா? அதான்க்கா, அத்தை கிட்ட 1 லட்ச ரூபா தரணும்னு சத்தம் போட்டுட்டு போனால, அந்த பணம் தான்க்கா. ஓ அப்படியே, உன் மாமியார் ரூபாயை வாண்டு தந்து விட்டாவளோ? இல்லக்கா, கண்மணி தான் தந்தா. என்னது கண்மணி தந்தால? அவளுக்கு ஏது அவ்வளோ ரூபா? ஓச்சாமி மீன்காரி மூவாட்ட கொடுத்து வாண்ட கொடுக்க சொல்லிருப்பாளோ? ஏக்கா, அதை விடுக்கா. இந்தாக்கா, இதுல 85,000 இருக்கு. என்னது 85,000 இருக்கா? 1 லட்சம் நான் கொடுத்தேன். ஏக்கா, அது வந்து 15,000 அத்தை செலவு பண்ணிட்டாவ போல. மிச்சம் இவ்வளவுதான் இருந்ததுன்னு கண்மணி தந்தா. ஓஹோ, இந்த 15,000 தான் இந்த மீன்காரி செலவு பண்ண அவளுக்கு நிச்சயத்துக்கு. எனக்கு அப்பவே தெரியும் இவ்வளவுதான் செலவு ஆயிருக்கும். நீ இதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன்னு பில்டா போயற. ஒத்த பைசா இல்ல ஓனர்னு எத்தனை தடவை சொன்னா தெரியுமா? உனக்கே தெரியும்ல. எல்லாம் போய் அந்த மீன்காரி சொல்லிய பூரா போய் தான். ஏக்கா தெரியலக்கா, இந்த பணத்தை வச்சிருந்த இடத்துல இருந்து கண்மணி தான் எடுத்து தந்தா. அத்தை ஏதாவது செலவுக்கு தான் வச்சிருப்பாவளா இருக்கும். கண்மணி தான் அவசரமா எடுத்து தந்துட்டாக்கா. நீ சத்தம் போட்டுட்டு போனா பத்தியா? கண்மணி தான் மனசு கேட்காம பணத்தை எடுத்து தந்துட்டா. வீட்டை விட்டு துரத்திட்டா என்ன செய்யறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே எடுத்து தந்தாக்கா. ஓஹோ அப்படியா? நினைச்சேன் இந்த மீன்காரியா இருந்தா அந்த ரூபாய் தரமாட்டாளே. நீ நான் நினைச்ச பூரா சரியா தான் இருந்திருக்கு. அந்த கண்மணி கண்ணில் பட்டதுனால அந்த ரூபா வந்து வீடு சேர்ந்துருக்கு. அந்த மீன்காரி என் கண்ணில் மாட்டுட்டா. அது கூட இருக்கு கேள்வி. ஆமா, மீதி 15,000 எப்ப தருவாளா? அக்கா, அவருக்கு அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே 15,000 போட்டு விட சொல்லி.
நம்ம தம்பி அக்கௌண்ட்டுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கக்கா. அத்தையை மட்டும் வீட்டை விட்டு போக சொல்லிடாத. அவிய பாவம்க்கா, எங்க போவாவ சொல்லு. அவியலே கஷ்டத்துல இருக்காவ. கண்மணி நிச்சயம் நடக்கலையேன்னு ரொம்ப வேதனைப்படியாவக்கா. நீ அவியலை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லிடாத. நீ அந்த மீன்காரிக்கு நல்ல சாப்பாடு பண்ணிருத்தீரி. அவ ஒருத்தர் பேச்சே மதிக்க மாட்டேங்க. செய்யது பூரா கலவணித்தானே ஒரே பொய். பாரு, 85,000 ரூபாய் வீட்டுல வச்சுட்டு 1,00,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒத்த பைசா இல்லன்னுட்டா. இப்ப அந்த கண்மணி கண்ணில் பட்டதுனால என் கைக்கு ரூபா வந்திருக்கு, இல்லைன்னா வந்துக்கிடாது. ஏக்கா, இது அவிய என்ன தேவைக்கு வச்சிருக்காவன்னு தெரியல. கண்மணி சொன்னாலேன்னு அவசரப்பட்டு எடுத்துட்டு வந்து தந்துட்டேன். வீடு காயினி அதை பத்தியே பேசாத. அதான் இப்ப காசு வந்துட்டுல. அத்தைய வீட்டை விட்டு போங்கன்னுலாம் சொல்லாதக்கா. அடுத்த மாசம் மீதி 15,000 எப்படியாவது தர முயற்சி பண்ணியே. சரி சரி, நீ அந்த மீன்காரிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இரு சொல்லிவிட்டேன். உன் நகையை கணக்கு பண்ணி தான் அவளுக்கு மாப்பிள்ளையே பார்த்துருக்கா. நான் இங்க புடிங்கிட்டு வந்ததுனால தான் ஏதோ பொய்யுங்கயுமா சொல்லிக்கிட்டு தெரியா. அந்த மீன்காரி சரியில்லை நீரோஜா, பார்த்து கவனமா நடந்துக்க. ஏக்கா, அத்தை அப்படிலாம் சொல்லாத காவியே. நீ நல்லா பார்த்துக்கிடியாவ. நீ நாமையும் அந்த மீன்காரிக்கு ஒரே மாதிரி சால்ரா போடுங்க. அதனால தான் அவ தலைமையில ஏறி மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கா. நான் எந்த காலத்துலயும் இந்த மீன்காரி மட்டும் நம்பவே மாட்டேன். ஏக்கா, வீடுக்காக பணம் வந்துருச்சுல. இனி அவியலை எதுவும் கேட்காதக்கா. பாப்பா வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. நான் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா நீரோஜா, பிள்ளை நல்லா பாத்துக்க. சரிக்கா. பணத்தை வீட்டுல பதுக்கி வச்சுட்டு என்ன நடிப்பு போடி அந்த மீன்காரி. இதுக்கு அம்மையும் சப்போட்டு நீரோஜாவும் சப்போட்டு. நான் இவ்வளவு கேட்கல மிரட்டையில அந்த பணம் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்குமா. அதனால 1,00,000 ரூபாய் பாலா போறதுதான். ஏதோ நான் பேசின பேச்சு கேட்டு இந்த கண்ணுமணி கரப்பாம்பூச்சி எடுத்து கொண்டு தந்திருக்க அந்த ரூபாய. இந்த மீன்காரியா இருந்தா வீட்டுக்குள்ள பணத்தை பதுக்கி வச்சுட்டு அவாட்டுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அலைவா. என்னில அந்த மீன்காரிட்ட ரொம்ப கராரா இருக்கணும், இல்லன்னா சரிபட்டு வரமாட்டா. நீராஜம்மா, நீராஜம்மா, நீராஜம்மா. அத்தை, என்னத்த? என்னம்மா வெளியே இருந்து வரா? அத்தை, அது வந்து துணி காய போட போயிருந்தியா? சரிம்மா, அது இருக்கட்டும். அத்தை, ஒரு 2 நாளைக்கு வீட்டு பக்கம் வர மாட்டேன். ஏத்த, என்னாச்சு? அது வந்துமா ஓனர் சொல்லிட்டு போனவல்ல, 6 மணிக்குள்ள பணம் வரலனா வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு. அதான் 6 மணிக்கு மேல நான் இங்க இருக்க கூடாதுன்னு பார்த்தேன். நான் மட்டும் இங்க இருந்தா பெரிய பிரச்சனை வரும். ஓனர் ஏதாவது சொல்லுவாவ, நான் ஏதாவது சொல்லுவேன். வாக்குவாதம் முத்திரும். நானும் கோவத்துல ஏதாவது பேச வேண்டியதாய் போயிடும். பேரம் வீட்டை காலி பண்ணி சொல்லிட்டாவனா நான் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க போவேன். அதுக்குதாம்மா ஒரு 2 நாளைக்கு போய் சாமி வீட்டுல இருக்கலாம்னு பார்த்தேன். அத்தை, வேண்டாம் அத்தை. இல்லம்மா, சாரி மட்டும் வராது. ஓனர் கோவத்தை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. 6 மணிக்கு மட்டும் நான் இங்கே இருந்தேன். என் கூட சேர்த்து எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாவே. இதுவே நான் இங்க இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த வேலை பேசிக்கிடலான்னு போயிருவாவே. 2 நாள் கழிச்சு இந்த விஷயத்தையே மறந்துடுவாவம்மா. அதுக்கு பிறகு நம்ம எதுவா வந்து வீட்டுக்குள்ள இருந்துக்கிடியே. இப்பயே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் உள்ளதான் இருக்கேன்னு என்னைய தேடி கண்டுபிடிச்சிருவாவே. அதுக்கு தான் சொல்லியே 2 நாளைக்கு கொஞ்சம் தாளமறைவா இருக்கேன். அத்தை, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஏம்மா, நீ உங்க அம்மாட்ட பேசிட்டியோ? சம்மந்தி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களோ? இல்லத்த, அம்மா கிட்ட எல்லாம் பேசல, அக்கா கிட்டே பேசிட்டேன். ஓனர் கிட்டயா? ஓனர் என்ன பேசினாலும் ஒத்துக்கிட மாட்டாங்களேம்மா. பணம் அவிய கைக்கு வர வரைக்கும் ஏத்துக்கிட மாட்டாங்களே. அத்தை, பணம் கொடுத்துட்டேன். என்னவா சொல்லியா, பணம் கொடுத்துட்டியா? எப்படிமா கொடுத்தா? உன்கிட்ட ஏதோ அவ்வளவு ரூபா? ஓஹோ, சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தியோ? இல்லத்த, உங்க காசுதான். என்னது, 7 ரூபாயா? ஆமாத்த, கண்மணி தான் எடுத்துட்டு வந்து தந்தா. நீங்க வச்சிருந்த ரூபான்னு 85,000 ரூபாய் தந்தா. அதை தான் கொண்டு போய் எங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டு வாரேன். என்னம்மா சொல்லியா, அந்த ரூபாயவா? ஆமாத்த. நீராஜா, அதை எதுக்குமா எடுத்துட்டு போய் கொடுத்தா? நான் அதை வேற ஒரு செலவுக்கு வச்சிருந்தேன். அத்தை, நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா கண்மணி தான். இப்படி யாராவது செய்வாங்களா? நான் வந்து என்ன சொன்ன, உங்க அம்மாட்ட போய் பேசுன்னு சொன்னேன். வீட்ல இருக்க ரூபாய் எடுத்து போய் கொடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாதக்கா. அது வேற ரூபாமா, வாட்டிக்காரன்ட்ட வாங்கி வச்சிருந்த ரூபாய். செலவு பண்ணிட்டு மிச்சம் அவ்வளவுதான் இருந்துச்சு. வாட்டிக்காரன் அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடா இப்படி செஞ்சிருக்க? அத்தை, சாரி அத்தை. கண்மணி தான் எடுத்து தந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா. அதனால தான் கொண்டு போய் கொடுத்தேன். என்னது, கண்மணி புள்ள கொடுத்தாளா? ஆமாத்த, அவதான் எடுத்துட்டு வந்து தந்தா. இதை கொண்டு போய் எங்க அக்கா கிட்ட கொடுக்க சொன்னதும் அவதான். அதனால தான் கொண்டு போய் கொடுத்தேன், இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்ல. கண்மணியும் கஷ்டப்படுவா. நீங்க கஷ்டப்பட்டா என் மனசும் கஷ்டப்படும். அதனால தான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நான் ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டேன்.
சோ கடவுளே, அது வேற ரூபா, இது வேற ரூபாமா. பரவாயில்ல தாய், நீ எங்க அக்கா உங்களை வீட்டை விட்டு துரத்த மாட்டாள. வாட்டிக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ஊரை விட்டே துரத்தி விடுவேன். அத்தை சாரி அத்தை, எங்க அக்காவோட கோவம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. அதனால தான் கொண்டு போய் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். கண்மணி சொன்ன உடனே வட்டிக்காரங்களுக்கு வேற எப்படியாவது முயற்சி பண்ணி கொடுத்துருவோம். எங்க இருந்து கொடுக்க? ஷோ இப்படியா செய்யறது? வேற 85,000 கொடுத்தா ஓனரும் கோவப்பட்டிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இனி 6 மணிக்கு வீ தோர்த்துறதுதான். இந்த ரூபாயாவது கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லத்தே, நான் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். 85,000 தான் இருக்கு, மிச்சம் 15,000 பிறவு எங்க அத்தா தருவாங்கன்னு சொல்லிட்டேன். ஆமாத்தே, அவருக்கு சம்பளம் வரும்ல, அதுல இருந்து கொஞ்சம் கொடுத்துடலாம். பாத்துக்கலாம், இந்த 1 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்க அக்கா ரொம்ப கோவப்படியா பத்தியலா? பணத்தை கொடுத்தது நல்லதுதான் தே. என்னமா நீ இப்படி பண்ணிட்ட? கண்மணி எங்க? உள்ளதான் தே, பாப்பா கூட தான் இருப்பா. ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வரதுக்குள்ள இந்த வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. இந்த கண்மணி பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சது நான் ரூபாய் வச்சிருந்தேனா? அது எனக்கு தெரியாது தே, அவ தான் காசு எடுத்துட்டு வந்து தந்தா. நான் கொண்டு போய் எங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஷோ கடவுளே, கண்மணி கண்மணி கண்மணி, என்னம்மா எதுக்கு நீ இப்படி செஞ்சா? ரூபாய் எடுத்துட்டு போய் உன் மைனிட்ட கொடுத்தியா? அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? அம்மா, நம்மகிட்ட தான் ரூபாய் இருக்குல்ல, எதுக்கு அன்னைக்கு கொடுக்காம வச்சிருந்தீங்க? ஓனர் அண்ணி வந்து எப்படி சத்தம் போட்டுட்டு போனாங்க, இந்த வீட்லயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. 6 மணிக்குள்ள தரலனா கண்டிப்பா வீட்டை காலி பண்ண வச்சிருப்பாங்க. எதுக்குமா நம்ம சொந்தத்துக்குள்ள சண்டை போடணும்? அதனால தான் பணத்தை தேடி எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பணத்தை தரதுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம தானே வச்சிருந்தேனே. உனக்கு தான் தரதுக்கு மனசே இல்லல்ல, அதனால தான் நான் கொடுத்தேன். வாயை மூடு கண்மணி, அந்த பணம் வட்டிக்கார அண்ணனுக்காக வச்சிருந்தது. பொய் சொல்லாதம்மா, அதான் வட்டிக்கார அண்ணன்ட்ட வாங்கின 2 லட்சத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டால, எனக்கு எல்லாம் தெரியும். வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும்? பாதி ரூபா தான் கொடுத்துருந்தேன், மீதி ரூபா தான் இது. என்ன 15,000 சேர்த்து போட்டு அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா உன் மைனிட்ட கொடுத்து விட்டா போல. அம்மா, பணம் கொடுக்கலன்னா அண்ணி வீட்ல இருக்க விட மாட்டாங்க, அவங்களுக்கு நமக்கு சண்டை வரும். இதெல்லாம் தேவையா சொல்லு? இப்ப பணத்தை கொடுத்ததுனால எந்த பிரச்சனையுமே இல்ல, அண்ணி அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. மிச்சம் 15,000 அப்புறமா கொடுத்துக்கலாம். வாட்டிக்காரனுக்கு எப்ப கொடுக்க? அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். நீ 2 லட்ச ரூபா கொடுத்துட்டானே எனக்கு தெரியும். சும்மா தேவையில்லாம இப்படிலாம் நடிக்காதம்மா. அவங்க காசு வாங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அதனால தான் அண்ணிட்ட எடுத்து கொடுத்து விட்டேன். இதுக்கு மேல அதை பத்தி எல்லாம் பேசாத. கண்மணி, உனக்கு இது தேவையில்லாத வேலை. ஓ வேலையை பார்த்துட்டு வீட்டுல இருந்து சொல்லிட்டு போனேன். பணத்தை எடுத்து கொடுத்தால, பணத்தை கொடுக்கலன்னா நம்ம இந்த வீட்டுல இருந்திருக்க முடியாது. இப்ப பணத்தை கொடுத்ததுனால தான் நம்ம என்ன இந்த வீட்டுல இருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்க. இனியாவது எனக்கு கல்யாணம் பேசுறத முதல்ல நிறுத்து. முக்கியமா பணம் கடன் வாங்குறத நிறுத்து. சொந்தமா உழைச்சி சம்பாரிச்ச பிறவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படிதான் கல்யாணம் முடிக்கணும், நான் இந்த ஜென்மத்துல முடியாது. ஏன் முடியாது? நான் வேலைக்கு போறேன். என்னால இனி வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு இருக்க முடியாது. நான் வேலைக்கு போதான் போறேன். தயவு செஞ்சு இப்போதைக்கு கல்யாண பேச்சை மட்டும் எடுக்காதீங்க. வர வர திமிரு ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நீரஜா, அவதான் சின்ன பிள்ளை, இதை எடுத்து அந்த தேடி கொண்டு போய் கொடுத்துருவியா? அத்தை வரட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொண்டு போய் கொடுக்கன்னு சொல்ல வேண்டியதானே? பணம் வாங்கினது நானே, எனக்கு கொடுக்க தெரியாது. அத்தை, நான் கண்மணிட்ட அப்படிதான் சொன்னேன், அத்தை வரட்டும் நான் கேட்டுட்டு கொண்டு போய் கொடுக்குறேன்னு. கண்மணி தான் ரொம்ப அடம் பிடிச்சாளா? அது மட்டும் இல்ல, உங்களையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு சொன்னாளா? அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணி விடுங்க, நீங்க செஞ்சது கரெக்ட் தான். எங்க அம்மா இப்படிதான் தேவையில்லாமல கோவப்படுவா. நீங்க உள்ள வாங்க அண்ணி. கண்மணி சும்மா இருமா, செஞ்சது கரெக்ட் தான். இதுக்கு மேல இந்த வீட்ல கல்யாணம் பேச்சு எடுக்கவே கூடாது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அண்ணி நீங்க உள்ள வாங்க. சரி கண்மணி. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒன்னு நினைச்சா இவேல் ஒன்னு நினைச்சிருக்காவே. வானத்து பணத்தை கொடுக்காம எப்படி டிமிக்கு கொடுக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். யார் வீட்ல போய் ஒளிஞ்சு கிடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் வீட்ல இருக்குதுவே, எனக்கே தெரியாம பணத்தை
இவன்